ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு கட்டாயம் நாங்கள் தாங்க வெற்றி பெறுவோம் 4ஆவது டெஸ்ட் போட்டி இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக. அது மட்டும் இல்லாமல் இந்த தொடரையும் வென்று இந்தியாவுக்கு நாங்கள் ஒரு புது பிளான் போட்டிருக்கோம். கண்டிப்பாக அது எக்ஸிக்யூட் பண்ணி நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தொடங்க போகிற இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 4ஆவது டெஸ்ட் போட்டி குறித்து ஆஸ்திரேலியா அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு, சவால் விட்டுருக்காருன்னே சொல்லலாம். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பேட் கமெண்ட்ஸ் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எத்தவொடனே எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொன்னார். ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்மஸுங்க. அவர் முதல்ல தெரிவித்த வார்த்தையே எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொன்னார். சொன்னதுக்கப்புறம் நாளைக்கு கண்டிப்பாக நாங்கள் இந்த போட்டி வென்று ஆகணும், அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கோம். எங்களோட பிளான் கரெக்டாக இருக்குது. நாங்கள் நிறைய யங்ஸ்டார் கொண்டு வந்திருக்கோம், டீமில் சில பல சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நாளைக்கு நாங்கள் எங்களோட ஃபுல் டேலண்ட்டை காமிச்சா மட்டும்தான் இந்தியா வீழ்த்த முடியும். மெல்போர்னில் எங்களுக்கு நல்ல ரெக்கார்டு இருக்குது, இந்தியாவுக்கும் நல்ல ரெக்கார்டு இருக்குது. கண்டிப்பாக இந்த போட்டி ரொம்ப சவாலான போட்டி எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணி கண்டிப்பாக இந்தியாவை வீழ்த்தி இந்த தொடரையும் நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமெண்ட்ஸ் பேசியிருக்காப்புல. எஸ், இன்றைக்கி முதல்ல கிறிஸ்மஸுங்க. எல்லாருக்கும் ஏன்னா வீடியோ பார்க்குறவங்க ஏன்னா கிறிஸ்டின் தான் ஹாப்பி கிறிஸ்மஸுங்க. ஓகே, பட் இந்திய அணி இன்றைக்கி நாளைக்கு காலையில் 5 மணிக்கு தொடங்கும் போது போட்டி கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, மேட்ச் ஒரு அனல் பறக்கிற மேட்சாக இருக்குங்க. ஏன்னா மழை வரத்துக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா 40 டிகிரி செல்சியஸ் மழை வெயில் அடிக்குதான், மழை வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் கண்டிப்பாக ஃபுல் போட்டி நடக்கும். எப்படி சொல்கிறது, மெல்பர்ன் கிரவுண்டாகவே ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்குது இந்தியாவுக்கு. கடந்த ஒரு 12 போட்டி அனைத்து விதமான 12 போட்டியில் 11 போட்டி இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க. நல்ல ரெக்கார்டு இருக்குது. அதனால் நாளைக்கு மிச்சல் ஸ்டாக், பேட் கமெண்ட்ஸ், போலாண்ட் இவங்கமாரி பவுலர்ஸை எப்படி எதிர்கொள்கிறாங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அதேமாரி நம்ம விராட் கோலி ஃபார்முக்கு வராரான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா நெட்டில் வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு தான் தகவல் வந்திருக்கு. இந்த ஹேர் கட்டிங், லுக்கிங்லாம் பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக விராட் கோலி பழைய விராட் கோலியாக வரப்போகிறார் சொல்லிட்டு நிறைய தகவல் வந்திருக்கு. பார்க்கலாம் பழைய விராட் கோலி வராரான்னு சொல்லிட்டு. அதேமாரி பொப்ரா அவர் வேலையை அவர் கரெக்டாக பண்ணுவாருங்க, அவர் நம்ம குறைய சொல்ல தேவையில்ல. ரிஷப் பண்ட், ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பார்க் ஆகுனா கண்டிப்பாக இந்திய அணியுடைய பேட்டிங் ரொம்பவே ஒரு அபாரமாக இருக்கும், வலுவாக இருக்கும். பார்க்கலாம் எப்படி ஆடுறாங்க சொல்லிட்டு. ஏன்னா ரோஹித் சர்மாவோட பேட்டிங் ரொம்ப ஒரு ஒஸ்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட நடுவில் பார்த்தீங்கன்னா அவர் இன்ஜுரி ஆயிடுச்சு, அவர் விளையாட மாட்டாருன்னு சொல்லிட்டுலாம் நிறைய ரூமர் வந்துச்சு. பட் இன்ஜுரியெலாம் இல்லை, ஃபுல் ஃபிட்டாக இருக்கிறது அவரே சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் நாளைக்கு போட்டியில் கேப்டனாக அவைலபிலிட்டி இருப்பார். பார்க்கலாம் வெயிட் பண்ணி இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல்ஸ் போகிறான்னு சொல்லிட்டு, எதனா ஒரு சேஞ்சஸ் வருதான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங்குள்ளே பிளேயிங் லெவல் விட்டுருவாங்க. யார் விளையாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆஸ்திரேலியா விட்டுரும், இந்தியா விட்டுரும். கண்டிப்பாக நான் சேனல் அப்டேட் பண்ணுறேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணியோட பிளேயிங் லெவல் எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவலோட நாளைக்கு போகணும். இந்த பிளேயிங் லெவல் போட்டால் கண்டிப்பாக இந்திய அணி வின் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பிளேயிங் லெவல்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.